கம்பராமாயணத்தில் ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நிகழ்ந்தது என்பது வரலாறு. ஆனால் யுத்தம் நிகழ்ந்த போது இருவருக்குமே அச்சமானது இருந்ததில்லை. ஆனால் இறுதியில் வென்றது ராமன் தான். மூன்றுலகையும் தன் கையிலே வைத்திருந்த ராவணன் தோற்றதற்கான காரணம் ஆண்டவனை எதிர்த்தான் என்பதற்காக அல்ல, அறத்தினை விடுத்தான் என்பதற்காக. சூழ்நிலைகள் எதையும் ஆராயாமல் சூர்பனகையின் பக்கம் நின்றதுதான் ராவணன் செய்த மிகப்பெரிய தவறு. ஆராய்ந்து பார்த்திருந்தால் தெரிந்திருக்கும், அவன் எதிர்ப்பது ராமனின் சிரத்தை எதிர்த்தல்ல, அவன் கொண்டிருந்த அறத்தை எதிர்த்தென்று. இதிலிருந்தே தெரிகிறது, அச்சம் தவிர்த்தவர்கள் எதிர்க்க முடியும், அச்சம் தவிர்த்தவர்கள் எதிர்க்க முடியும். ஆனால் இந்நாட்டில் அறத்தை உடையோர் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் என்று. ஆகவே இச்சகத்தில் உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் என் அருமை தோழமைகளே, பாரதியைப் போலும் வள்ளுவனைப் போலும் அறத்தையும் உண்மையும் தம்மிடத்தை கொண்டு துணிந்து நின்று உரைத்திடுங்கள். அச்சமானது எனக்கு இல்லை 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 என்று. நீங்கள் உரைப்பது பாரதியைப் போல வன்மையாக இருந்தாலும் சரி, இல்லை காந்தியைப் போல மென்மையாக இருந்தாலும் சரி, நான் நிச்சயமாக சொல்கிறேன், உங்களின் குரல் உலகம் எங்கிலும் எதிரொலிக்கும், சந்தேகமில்லை, உரைத்து பாருங்கள் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றிகளை பாராட்டி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை சி யுவசங்கர். நன்றி.